السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் அல்லாஹ் தந்தருள்வானாக. நாம் வாழும்போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த மார்க்கத்தில் இணைந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடிய ஒரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்பது அழியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கு அவகாசமாக கொடுத்த இந்த வாழ்க்கையில் வத்தியுல்லா வத்தியூ ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாகவும் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு இருக்கின்றோம். இப்படி மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் ஷைத்தான் என்பவன் பாவங்களை செய்வதற்கு தூண்டுவான். எந்த அளவுக்கு பாவங்களை செய்ய தூண்டுவான் என்று சொன்னால், பாவங்கள் செய்வதற்கு தூண்டும் பொழுது அதை அவன் அழகாக காட்டுவான். மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில், மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் உறவினர்கள் செய்வதாக இருந்தால், அந்த காரியத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று செல்கின்றவர்கள் அதை அழகாக சைத்தான் எடுத்து சொல்லுவான். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா, உறவினர்களை பேண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா, அவ மார்க்கத்திற்கு முரணான காரியம் செஞ்ச உங்களுக்கு என்ன என்று அந்த பாவத்தில் ஈடுபட தூண்டுவான், அழகாக காட்டுவான். இதெல்லாம் ஹதீஸ்லாம் இருக்குது இல்லையா, ஒண்ணு இல்லை என்று தூண்டக்கூடிய அளவுக்கு தான் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தான் என்பவன் அவர்களை ஏமாற்றி தரம் தாழ்த்தினான். எப்படி உங்களுடைய பெற்றோரை உறவு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அது போல உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தான் என்பவன் பாவங்களை செய்வதற்கு தூண்டத்தான் செய்வான். இறையச்சமுடைய ஒரு மூமின் உடனே சுதாரித்துக் கொள்வான். அப்ப முஸ்லிமுடைய பண்பு, ஷைத்தான் என்னை வழிகெடுக்க நாடுகின்றான், வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று இறையச்சத்தின் காரணமாக ஒரு மூமின் என்ன செய்வான், உடனே சுதாரித்துக் கொள்வான். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. இப்படி இருந்தால்தான் எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். நபி தோழருடைய வரலாற்றில் ஏராளமான படிப்பினை இருக்கிறது. நபி தோழருடைய அந்த வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த சில சம்பவங்களில் நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபி தோழரை எடுத்துக்கொண்டால் இவருடைய அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒரு நாள் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு கடுமையான பசி, அப்படியே வெளியே வராரு. வந்த உடனே 2 நபி தோழரும் வராங்க. அந்த 2 நபி தோழரும் பசியால தான் இருக்கிறாங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்து 3 நபி தோழரும் வேற நபி தோழர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போய் உணவு
அந்த பசி ஆறுவதற்காக உணவு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக போறாங்க. அங்கேயே உணவு யாருக்கிட்ட இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? இந்த 3 நபர்களும் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க போறாங்க. அப்ப சந்திக்க போற இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பசியாக இருப்பதை அறிந்து கொண்டு கேட்கிறாங்க. பசியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு 3 ஆடு இருக்குது. அந்த 3 ஆடு இருக்குது இல்லையா, அதுல பால் கறந்து நீங்க குடிங்க, எனக்கும் அதுல எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லிடுறாங்க ரசூல. நானும் பசியில தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த 3 நபி தோழர்களும் இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 நபி தோழர் சேர்ந்து அந்த 3 ஆட்டில் பால் கறந்து குடிச்சிட்டு அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தாங்க. அப்ப ரசூல்ல குடிச்சிட்டு போயிடுறாங்க. இது சில காலங்கள் நடக்குது. இப்ப 3 பேரும் அந்த 3 ஆட்டிலிருந்து பாலை கறந்து குடிப்பாங்க. ஒரு பாத்திரத்துல அல்லாஹ்வின் தூதருக்கு வச்சிருவாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் வருவாங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் பங்கு அது அந்த பாலை குடிச்சிட்டு போயிடுவாங்க. இது சில காலங்கள் நடக்குது. ஒரு நாள் அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்துட்டு 3 பேரும் குடிச்சிட்டு அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கல. இவருக்கு தேவையா இருக்குது அந்த பால், ரசூலுல்லாஹ்வுடைய பால் இருக்குது, இவருக்கு பசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பசி இருக்குது. அத இவர் அந்த பாத்திரத்தில் உள்ள பாலை குடிப்பதற்காக எண்ணும் பொழுது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷைத்தான் இந்த இடத்தில் வந்து விட்டான். மூமியாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய நாடிவிட்டால் உடனே ஷைத்தான் நம்முடைய இரத்தத்தில் கலந்து விடுவான். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷைத்தான் என்னிடத்தில் வந்து விட்டான். ஷைத்தான் என்னிடத்தில் வந்து விட்டான் என்று சொன்னா உள்ளத்தில் வந்து விட்டான். வந்துட்டு அவர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனசை கலைக்கிறான். அந்த ஒரு பாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வின் தூதர் வெளியில இருந்து வர போறாங்க. அவங்க எப்படி வருவாங்க? அல்லாஹ்வின் அன்சாரி தோழர்கள் அதிகமான தோழர்கள் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு அன்சாரி தோழர்கள் எதை கொடுத்துருவாங்க? அன்பளிப்பு எதை கொடுத்துருவாங்க? இந்த ஒரு சின்ன பாத்திரத்தில் இருக்கிற பால் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு தேவையா இருக்குமா? உனக்கு தேவையா இருக்கும். பசியில இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு அந்த பாத்திரத்தில் உள்ள பால் தேவையா இருக்கும். அல்லாஹ்வின் தூதருக்கு தேவை இருக்காது. அன்சாரி தோழர் கொடுத்துருவாங்க. அன்சாரி தோழர் அன்பளிப்பு கொடுப்பாங்க. அதனால என்ன செய்ய, அந்த பாத்திரத்தில் இருக்கிற பாலை குடிச்சிடு என்று ஷைத்தான் தூண்டும் பொழுது இவர் என்ன செய்யறாரு? அந்த பாத்திரத்தில் உள்ள அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஹக்கை, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பங்கை எடுத்து குடித்து விடுகிறார். குடிச்சிடுவோன மிக்தாத் ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத போகுது. 2 பேர் நல்லா தூங்குறாங்க. யாரு? என்னோடு அந்த பால் அருந்தியவர்கள் நிம்மதியா தூங்குறாங்க. ஏன்? அவருடைய ஹக்கை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு மூமினுடைய பண்பு இப்படிதான் இருக்க வேண்டும். ஏதோ தவறு செய்வதற்கு தூண்டிவிட்டாலும் சரி, தவறு செய்து விட்டாலும் சரி, இறைவன் என்னை மறுமையில் விசாரிப்பானே என்ற ஒரு அச்ச உணர்வு வர வேண்டும். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பங்கை, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஹக்கை, அந்த பாலை நான் குடிச்சிட்டேனே என்று நிம்மதி இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருந்தார். மறுபடியும் ஷைத்தான் வரும். முதல்ல தூண்டிட்டான், எடுத்து குடிச்சினாரு, நிம்மதி இல்லாம துடிக்கிறாரு, தூக்கம் இல்லை. மீண்டும் ஷைத்தான் உள்ள உள்ளத்தில் என்ன சொல்றான்? என்ன காரியம் பண்ண? அல்லாஹ்வின் தூதருக்கு வச்சு அந்த பால் எடுத்து குடிச்சிட்டீங்க. இப்ப பசியோட வருவாரு,
வந்து அந்த பால் பாத்திரத்தை பார்க்க போறாரு. பால் பாத்திரம் பால் இருக்காது. பால் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் உனக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய போறாரு. அழிஞ்ச நாசமா போயிட்ட நீ, இந்த உலகத்திலும் அழிஞ்ச நாசமா போயிருவே, மறுமையிலும் அழிந்த நாசமா போயிருவே என்று ஷைத்தான் மறுபடியும் என்ன செய்யறான், வந்து வழி கெடுத்து கொண்டிருக்கிறான், நிம்மதியெல்லாம் ஆக்குறான். ஏற்கனவே நிம்மதியெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறாரு. இப்ப இதுல வேற என்ன செய்யறான், உன்னுடைய அந்த உலக வாழ்க்கை நாசமா போயிடும், மறுமை வாழ்க்கை நாசமா போயிடும் என்று சொன்ன உடனே தூக்கம் இல்லாம துடிக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் எப்ப வருவாரு, எப்ப வந்து பாப்பாரு பாத்திரத்தை பால் இல்லை என்று சொன்ன உடனே, பால் இல்லை என்பதை பார்த்த உடனே எனக்கு எதிராக வந்து பிறகு செஞ்சிருவாரு என்று பயத்தின் காரணமாக நிம்மதி இல்லாமல் அந்த போரை போற்றுகிறார். போட்டு தூக்க கூட வரல. அல்லாஹ்வின் தூதர் வருகிறார். வந்தவுடனே நேர அந்த பால் பாத்திரத்தை போறாங்க. போயிட்டு அந்த பால் பாத்திரத்தை எடுக்கிறாங்க, பால் கிடையாது. இப்ப இவர் என்ன செய்யறாரு, மிக்தா பிரியான்னு அப்படியே வந்து அந்த போர் விலக்கி பாக்குறாரு, என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் என்ன நினைச்சாரோ, ஷைத்தான் என்ன தூண்டினானோ அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் வந்து கரைங்களை வந்து கையேந்துறாங்க, கையேந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது, கதை முடிஞ்சது. என்னதான் பிரார்த்தனை செய்யறாரு என்று லேசா அந்த போர்வை வந்து விலக்கி என்ன பிரார்த்தனை செய்யறாரு அல்லாஹ்வின் தூதர் என்று காதை கூர்மையா கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்வின் தூதர் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. யாருக்கும் எதிராக பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க, தங்கள் தோழருக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் இவருக்கு பயம். ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஹக்கை நான் குடித்து விட்டேன் என்ற ஒரு மூமினுடைய பயம் அது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் என்ன பிரார்த்தனை செய்வாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வெகு அது அந்த கூர்மையை அந்த கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை, எனக்கு உணவளித்தவருக்கு அல்லாஹ் நீயும் உணவளிப்பாயாக, எனக்கு பருக கொடுத்தவருக்கு நீயும் பருக கொடுப்பாயாக என்ற ஒரு அழகான ஒரு துவா கேட்கிறாங்க. துவாவை கேட்ட உடனே கேட்கிறார் இல்லையா, அப்புறம் நிம்மதி அடைகிறார். இப்ப நமக்கு எதிரா அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்யல என்று சந்தோஷப்பட்டு ஓடி போறார், அந்த ஹார்ட் கிட்ட போறார், மறுபடியும் ஓடுறாரு, போயிட்டு இதை ட்ரை பண்ணலாம் நம்ம என்று பாலை கறக்கிறார், பால் வருது. அப்ப எடுத்து வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே குடிங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன இது, என்ன இல்ல நீங்க குடிங்க என்றார். அப்ப அல்லாஹ்வின் தூதரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த மிக்தார் சொல்றாங்க, மறுபடியும் குடிங்க. மறுபடியும் குடிக்கிறாங்க, மறுபடியும் குடிங்க, மறுபடியும் குடிக்கிறாங்க. போதும் எனக்கு நிட்டு, எனக்கு போதும் எனக்கு என்று கொடுத்துறாரு. கொடுத்துட்ட பிறகு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, சிரிக்கிற, கடுமையா சிரிக்கிறார். எந்த அளவுக்கு சிரிக்கிறார் என்று சொன்னால் இந்த கீழே உருண்டு புரண்டு அப்படியே வந்து சிரிக்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன திடீர்னு இது மாதிரி சிரிக்கிறாரு என்று ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க. மிக்தாது ஏதோ ஒரு செஞ்சிருக்கிற, ஏதோ ஒரு சேட்டை பண்ணிருக்கிற நீ, அது மட்டும் எனக்கு தெரியுது. அப்ப பாலை குடுக்குறேன், நான் குடிச்சிட்ட பேரு இப்படி சிரிக்கிறீங்க, என்ன சேட்டை பண்ண என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க இது மாதிரி நடந்தது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர், அந்த ஆடு வந்து ஏற்கனவே பால் கறந்த ஆடு, மீண்டும் வந்து போய் பால் கறந்துன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருளால் தான் அந்த பால் வந்து கிடைத்தது. நீ சொல்லி இருந்தா தூங்கி இருக்கிறாங்களே அது ரெண்டு தோழரும் கொடுத்திருக்கலாமே என்று அல்லாஹ்வின் தூதர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் சொன்னார்கள் என்று நம்ம செய்தியை பார்க்கிறோம். இப்ப மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் துடிக்கிறாங்க, ஏன் கவலைப்படுறாங்க, இறையச்சமுடைய ஒவ்வொருவரும் இப்படிதான் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் நடப்பார்கள். இப்ப மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் துடிக்கிறாங்க, ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய ஹக்கு, அது அல்லாஹ்வின் தூதருடைய ஹக்கு. பால் பாத்திரத்தில் இருப்பது அல்லாஹ்வின் தூதருக்கு சேர வேண்டிய ஒரு பங்கு. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய அனுமதி இல்லாமல் நான் அதை குடித்து விட்டேன் என்பதற்காக மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, கவலைப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு சுய பரிசோதனை வந்து தனக்கு தானே வந்து செய்யறாரு. நான் செய்தது சரியில்லை, தவறுதான்,
அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பங்கை எடுத்து குடித்தது தவறுதான் என்று உணர்ந்து இறையச்சம் உடைய அந்த மிக்தாத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அந்த விசாரணையை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள் என்று சொன்னால், இவருடைய இந்த வாழ்க்கையினுடைய இந்த சில சம்பவங்களில் இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கும் ஒரு படிப்பினை, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பாவத்தை ஷைத்தான் தூண்டுகின்றான் என்று சொன்னால் உடனே ஒரு மூமின் சுதாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பண்புடைய மக்களாக இருப்பதற்காக வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.